ஒரு வழியாக பாஜகவுக்கு கிடைத்துவிட்டது பிரச்சார பீரங்கி. முக்கோண வடிவில் அதிமுக, பாஜக, நாதக கூட்டணி ஓகே சொன்ன சங்கிகள். தமிழகத்தில் எப்படியேனும் காலூன்ற நினைக்கும் பாஜகவிற்கு ஒரு வழியாக தற்போது அரசியல் அடியால் கிடைத்துவிட்டதாகவே அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். ஏனென்றால் பாஜகவிற்கு பி டீமாக மறைமுகமாக செயல்பட்டு வந்த சீமான் இப்போது பாஜகவையே மிஞ்சும் அளவுக்கு சங்கிகளின் சித்தாந்தங்களை கூவத் தொடங்கிவிட்டார். பெரியார் குறித்து சீமான் பேசியதை கேட்டு பாஜகவும் இந்துத்துவா கட்சிகளும் அதன் தலைவர்களும் குதூகலிக்கின்றனர். அனைவர் முகத்திலும் புன்னகை. பூரித்து போனார் தமிழிசை. நாங்கள் இவ்வளவு காலம் பேசி வந்ததைத்தான் சீமான் பேச தொடங்கியுள்ளார் என்றும், அவர் எங்கள் டீம் பார்ட்னர் என்றும் சீமானுக்கு தமிழிசை பாராட்டு மழை பொழிந்தார். சீமானுக்கு ஓடி வந்து உதவிக்கரம் நீட்டிய அண்ணாமலை, அண்ணன் பேசியதற்கு ஆதாரம் என்னிடம் இருக்கிறது, மாலையே கொடுத்து விடுகிறேன் என்று கூறினார். பல மாலை பொழுதுகள் கழிந்துவிட்டன. இன்னும் ஆதாரம் வந்ததாக தெரியவில்லை. ஒரு வழியாக நேர்கோட்டில் திரண்டு விட்டனர் சங்கி கூட்டத்தினர். வடநாட்டு பாணியில் சட்டப்பேரவை தேர்தலில் களம் இறங்க தயாராகிவிட்டனர். சித்தாந்த ரீதியாக திமுகவை எதிர்த்து பேச பாஜக சீமானை உசுப்பிவிட்டு மறுபுறம் அதிமுகவை பணிய வைத்து கூட்டணியில் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபடத் தொடங்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. சீமான் பேச தொடங்கிவிட்டார். இனி தமிழகத்தில் பெரியார் பிம்பம் உடையும், பெரியார் சிலை உடையும் என கூவத் தொடங்கிவிட்டனர். இது ஒரு புறம் இருக்க, கூட்டணி வேலைகளும் தொடங்கிவிட்டதாகவே தெரிகிறது. பாஜகவை அதிமுக விமர்சிப்பதில்லை, அதிமுகவை பாஜக விமர்சிப்பதில்லை. ஏன் விஜய் கூட அதிமுகவை பற்றி மறந்தும் கூட ஒரு வார்த்தை சொல்வதில்லை. திமுகவுக்கு எதிராக ஒட்டுமொத்தமாக புகார்களை அள்ளி வீசுகின்றனர். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் பொங்கிய இபிஎஸ் பெரியார் விவகாரத்தில் சீமானை லேசாக வருடி கொடுத்து வருத்தம் மட்டுமே தெரிவித்திருக்கிறார். யார் அந்த சார் என அதிமுகவினர் பொங்கினர். திமுக மீது தமிழிசை சரமாரியாக குற்றச்சாட்டுக்களை வீசினார். திமுக அரசை சீமான் விளாசி கட்டினார். பாலியல் புகார் தொடர்பான விவகாரத்தில் சீமான் வாய் திறக்கலாமா என நெட்டிசன்கள் அப்போதே கலாய்த்தனர். இந்நிலையில்தான் மதுரை திருமங்கலம் பகுதியில் 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் கைதானார் பாஜக நிர்வாகி எம்.எஸ். ஷா. இவர் பிரபல தனியார் கல்லூரியின் தலைவராகவும் இருந்து வருகிறார். இந்த சாருடன் தான் அண்ணாமலை எடுத்துக்கொண்ட புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பாஜக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கேட்ட யார் அந்த சார் என்ற கேள்விக்கு ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமான பதில்கள் வெளியாகி வருகிறது. ஆனால் யாரும் கூட்டாளி கட்சிகளை விமர்சிப்பதில்லை. மாறாக திமுக மற்றும் அரசை மட்டுமே பசைபாடுகின்றனர். இந்நிலையில்தான் துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி சீமானை உச்சாடி கொம்பில் வைத்து புகழ்ந்து மகிழ்ந்திருக்கிறார். 50-60 ஆண்டுகள் இல்லாத ஒரு காரியத்தை பாஜகவால், இந்துத்துவா அமைப்புகளால் செய்ய முடியாத காரியத்தை சீமான் செய்திருப்பதாகவும், இனி பெரியாரின் பிம்பம் உடையும் என்றும் குதூகலமாக தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் சீமான், பாஜக, அதிமுக என்ற முக்கோண கூட்டணி சட்டமன்றத்திற்கு தயாராகி வருவதாகவும், இது வடநாட்டு பாணியில் இருக்கும் என்றும் அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.